பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் வேட்பாளர்களான கிரண் பேடி, அஜய் மாகேன் மற்றும் ஜனாதிபதி பிரணாபின் மகள் சர்மிஸ்தா முகர்ஜி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் படுதோல்வியை தழுவி உள்ளனர். டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்ட பல முக்கிய தலைவர்களும் தோல்வியை தழுவியுள்ளனர். பாரதிய ஜனதாவின் கோட்டையாக விளங்கும் கிருஷ்ணா நகரில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் கிரண் பேடி தோல்வியை தழுவியுள்ளார். அவரை எதிர்த்து நின்ற ஆம் ஆத்மி வேட்பாளர் எஸ்.கே. பக்காவும் கிரண் பேடியும் ஆரம்பத்தில் இருந்தே மாறி மாறி முன்னிலை வகித்தனர். இறுதியில் கிரண் பேடி தோல்வியடைந்தார். சத்தர் பஜார் தொகுதியில் களமிறங்கிய காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் அஜய் மாகேன் படுதோல்வியை தழுவியுள்ளார். காங்கிரசின் தோல்விக்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக அஜய் மாகேன் அறிவித்தார். मैंने कल भी कहा था कि चुनाव के दौरान मैं दिल्ली के अंदर कांग्रेस का चेहरा बनकर के गया था और चुनाव के नतीजों की जिम्मेवारी भी पूरी की पूरी मेरी है और इस नाते मैंने ये निर्णय किया है, खास तौर के ऊपर जब मैं अपनी खुद की सदर विधानसभा क्षेत्र से मैं चुनाव नहीं जीत पा रहा हूं, तो मुझे लगता है कि मुझे नैतिक जिम्मेवारी लेते हुए मुझे कांग्रेस के महासचिव पद से इस्तीफा देना चाहिए और मैं कांग्रेस अध्यक्षा से मिलकर के अपना त्यागपत्र उनको मैं सौंपूंगा. கிரேட்டர் கைலாஷ் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் மகள் சர்மிஸ்தா முகர்ஜியும் படுதோல்வியை தழுவினார். இங்கு ஆம் ஆத்மி வேட்பாளர் சௌரப் பரத்வாஜ் வெற்றி பெற்றுள்ளார். இரண்டாவது இடத்தை பாரதிய ஜனதாவின் ராகேஷ்குமார் பிடித்ததால் சர்மிஸ்தா முகர்ஜியால் மூன்றாவது இடத்தையே பிடிக்க முடிந்தது. பல்லிமரான் தொகுதியில் நின்ற ஹாரூன் யூசுப், புதுடெல்லியில் போட்டியிட்ட கிரண் வாலியா ஆகியோரும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களாவர். டெல்லி தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் காங்கிரசிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்த கிருஷ்ணா தீரத் பட்டேல் நகர் தொகுதியில் தோல்வியை தழுவினார். அதேபோல ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாரதிய ஜனதாவுக்கு தாவிய வினோத்குமார் பின்னி பத்பர்கஞ்ச் தொகுதியில் தோல்வியடைந்தார். ஆம் ஆத்மி ஆட்சியில் சபாநாயகராக இருந்த எம்.எஸ். தீரும் கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு மாறி சங்புராவில் போட்டியிட்டார். அவரும் தோல்வியடைந்தார்.